வாழ்க்கோம். என் பாடிக்கு எனக்கு இந்த கலர் பிடிக்கும், எனக்கு இந்த டிசைன் பிடிக்கும், என்னால இப்படிலாம் பேச முடியும், என்னால இதெல்லாம் செய்ய முடியும். உங்க குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அதை டெவலப் பண்றதுக்கு தான் நீங்க என்னால நல்லா எழுத முடியுங்க, தாட்ஸ்ல எனக்கு வித்தியாசமா வரும், நான் கதை சொல்லுவேன், கவிதை எழுதுவேன், ரிட்டன் இஸ் மை ஓன் ஹாபி இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதுல இறங்கி போயிடணும். அங்க போட்டு வரக்கூடாது. அவனோட நான் நல்லா எழுதுவேன், அவனோட வித்தியாசமா எழுதுவேன். இட்ஸ் நாட் பாசிபிள். அவனுக்கு என்ன டேஸ்ட் வருதோ அதுதான் கொடுப்பான். இப்போ சில கட்டுரைகள் கவிதைகள் எழுதுறவங்க பாத்தீங்கன்னா சிலவங்க செக்ஸியாவே நம்ம அவங்க மாத்தவே முடியாது. எங்க போனாலும் அங்க செக்ஸ் வச்சிருப்பான். இன்னொருத்தர் த்ரில்லிங் வச்சிருப்பான். அவன் எங்க போனாலும் என்ன பண்ணுவான், த்ரில்லத்தை கொண்டு போவான். இன்னொருத்தர் நகைச்சுவை, அடிச்சு போட்டாலும் நகைச்சுதான். அவனை கொல்ல போகும்போது கூட சிரிப்பான். ஏன்பா சாகுறன்னு இல்ல, நீ பொண்ணு நான் சாகணும்னு இருந்திருக்கு, இது இவ்வளவு நாளும் தெரியாம போச்சுத, தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே இருந்திருப்போம் அப்பா கொல்லுன்னு சிரிச்சான்னு வைங்களா. ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு வரக்கூடிய இன்ஸ்பிரேஷன்ஸ், தாட்ஸ், அது எல்லாருக்கும் வித்தியாசம். ஒரு ஒரு கவிஞனை என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சு ஜெயில போட்டாங்க. அன்னைக்கு மரண தண்டனை. காலையில அரசன் என்ன பண்றாருன்னா, அப்படி யாரெல்லாம் இன்னைக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறாரு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டே போறாரு. வீட்டு வந்துட்டாரு, உட்கார்ந்தாரு. அப்புறம் அவை கூடிச்சது. சரி, மரண தண்டனை யாருக்கெல்லாம் அவங்களெல்லாம் கூட்டுவாங்க, நிறைவேற்றணும் சொல்லி அதுல ஒரு 4 பேர் வந்தாங்க. அப்போ அரசன் கேட்கிறார், உனக்கு இந்த நிலைக்கு காரணம் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஒண்ணு மட்டும் தெரியும், இன்னைக்கு காலையில உங்க மூஞ்சில முழிச்சேன். இன்னைக்கு நான் முழிச்சது உங்க முகத்துல முழிச்சேன். அப்போ உங்க முகத்துல முழிச்சா தூக்குதான் வரும்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். அரசன் ஆடிட்டாரு. ஏன் கண்ணில, ஆமா நீங்க காலையில் அப்படி முழிச்சு பார்க்கும்போது நீங்க தான் நின்னீங்க, அப்படியே தாண்டி போனீங்க, உங்களை பார்த்தா சாவுதான் வருங்கிறது நீங்க உண்மையாயிட்டுன்னு எல்லாரும் கேட்கிறாங்க. அரசனுக்கு நோ நீ சாக கூடாது, நீ 100 வருஷம் வாழணும், உனக்கு இயல்பாவே சாவு இருக்குன்னு விட்டார். ஆனா இதே போல மத்த 3 பேரும் பார்த்தாங்க. 3 வரையும் பார்த்துட்டு போனார். எவனுக்கும் தோணல. யோசிங்க, சாவே வந்தாலும் இறப்பே வந்தாலும் உங்கள் தனித்துவம் உங்களை காப்பாற்றும். உங்க யூனிக்னஸ் இருக்கு, ஒவ்வொரு ஆளுநர்கிட்ட இருக்குது. இதுதான் உங்களை சும்மா பிறக்க வைக்கல, உங்களுக்கு ஒரு ஸ்டைலிஷ கொடுத்துதான் அனுப்பப்பட்டிருக்கு. அதை நீங்க உணரணும். அதுதான் வேற ஒண்ணுமே இல்லை. இறைவனை தேடி ஓடுறது, எங்க இருக்கிறாரு, அவர் தொப்பி வச்சுட்டு இருக்காரா, தொப்பி வைக்காம இருக்கிறாரா, தலையில இந்த தொப்பியை கலத்துனா எவ்வளவு முடி இருக்கும், இந்த கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா, கரை சேர முடியுமா? அதெல்லாம் நமக்கு வேண்டாத வேலை. உங்களுக்கு வேண்டியது. அப்போ இங்க இன்னைக்கு நான் உணரக்கூடியது, நான் 3 விஷயத்த சொல்லியிருக்கேன். முதல்ல என்ன சொன்னேன், லைஃப்ங்கிறது எங்க இருக்கிறது, 2 துருவத்திற்கு இடையில் இருக்கிறது. ஒன்று பெருமை, இன்னொன்று நிறைவு. பெருமை என்பது அடுத்தவர்களை சார்ந்து வாழ்வது, அது நிரந்தரமற்றது. நிறைவு என்பது இட்ஸ் யுவர்ஸ். அதுக்கு மொத்த பொறுப்பு நீங்க தான். நீங்க நினைச்சா நிறைவாக்கலாம். இருந்தாலும் இல்லைனாலும், சாப்பிட ஒண்ணுமே இல்லை, பசிக்குது, நீங்க நினைச்சா வரும்போது சாப்பிட்டுக்கலாம், பசிக்கல என்ன, எத்தனை நாள் ஜோ அந்த மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, என்ன ஜோ அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடு தானே. அந்த நிறைவு உங்கள்ட்ட இருக்குது, வந்தா சாப்பிடலாம், அதுக்காக ஓடி அலையிறது இல்லை. உண்மையா இல்லையா? அப்போ ஒரு இயல்பான ஒரு குணம் நம்மள்ட்ட என்ன இருக்குது. ஆனா சிலவன் என்ன பண்ணுவான், ஐயோ டைம் ஆச்சு, வயிற்று பசிக்கு திங்கல, டைமுக்கு திங்கலாம், அடிச்சுக்குவான். அப்போ கேரக்டர் எவ்வளவு டிஃபர் ஆகுது பாத்தீங்களா? அப்போ அந்த நிறைவு என்பது நம்மளை சார்ந்தது. ஒட்டுமொத்த பொறுப்பு நாம தான். நான் நிறைவா இல்லை, சந்தோஷமா இல்லை, எனக்கு வேண்டியது கிடைக்கலன்னா சொன்னா
அதுக்கு யார் பொறுப்பு? நீங்க தான், அடுத்தவங்க இல்லை. அப்போ உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டியது நீங்களா அடுத்தவங்களா? நீங்க தானே. அப்ப அதுக்கு என்ன வேணும்? நிறைவு வேண்டும். அப்ப அந்த நிறைவு எங்க இருந்து கிடைக்கும்? ஞானத்தின் மூலமாக தான் கிடைக்கும்.